காசு வாங்காத கவுன்சிலர் சொல்லி ரொம்ப கொடைக்கானல் போயிட்டு ஒரு மாதிரி எடுக்கிறா காடம் உட்கார் 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 கடந்த பல வருடங்களா கீழக்கரை நகராட்சியில் நாய்களுடைய தொந்தரவு அதிகமான தொந்தரவு. குறிப்பாக கரெக்டாக கணக்கெடுத்த பிரகாரம் நமக்கு தகவல் வந்து வர பிரகாரமாக இருந்தாங்க. கடந்த 6 வருஷத்துல மட்டும் 2800 பேரை நாய் கடிச்சிது. இது இல்லாமல் நிறைய ஆடு மாடுகள் கோழிகள் வந்துட்டு கடிக்கப்படுது. நம்ம நகராட்சி மூலமாக முடிவெடுக்க சொன்னதுக்கு நகராட்சியால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி வச்சுனாங்க. பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு இந்த ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கொண்டு போய் விட்டுறாங்க. திரும்ப நாய் வரும்போது போன நாயோட புது நாயை கூட்டிக்கிட்டு நிச்சயமாக ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நடமாடக்கூடிய நாய்களில் 100க்கு 50% எல்லாமே சொறி பிடிச்ச நாய். இவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்துக்கிட்டு நாங்கள் ஊசி போட்டோம், கரதரை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அது மேற்கொண்டு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தான் நாய்கள் இருக்குது. இதை வந்துக்கிட்டு நாங்கள் கவனத்தில் வந்து முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போகணுக்காட்டி, ஏன்னா மக்களுடைய விஷயங்களை அறிஞ்ச முதலமைச்சராக இருக்கிறதுனால அவருடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 3000 கார்டுகள் மக்கள் இடத்துல கையெழுத்து வாங்கி முதலமைச்சருக்கு அனுப்புறதுக்கு இன்றைக்கி நேராக போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டோம். நிச்சயமாக இதில் வந்துக்கிட்டு சரியான முடிவை முதலமைச்சர் எடுக்கணும். எடுத்தால் தான் எங்கள் ஊருக்கு ஒரு நிறைவான நிம்மதி கிடைக்கும். காரணம் என்னென்னா, இப்போ மற்ற ஊர்கள்லாம் வாய்டான ரோடாக்கி முடுக்காக இருக்குது. எங்கள் ஊர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குறுகலான முடுக்கு. ஒரு நாய் வந்துச்சுன்னா ஒரு சின்ன பையனால் எங்கிட்ட அங்கிட்டு ஓட முடியாது, சுற்றிடுது. டெஃபினட்டாக நம்மளால் தடுக்க விட முடியாத அளவுக்கு பெரிய ஆட்களை பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இந்த கீழக்கரை இருக்குது. அதில் வந்துக்கிட்டு உங்களுடைய ஒத்துழைப்புலாம் இருந்து இதை திரும்ப செய்தியை வந்துக்கிட்டு தமிழக முதல்வருடைய பார்வைக்கு பண்ணுற மாதிரி செய்திங்கன்னு நம்புகிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த ஊர் நாய் இல்லாத ஒரு ஊராக இருக்குங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். என்னுடைய பேர் சதக்கிலியாஸ். நான் அடிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன், நான் அடிப்படையாக வந்துட்டு திமுகவுடைய ஆதரவாளர். நான் இருந்தபோது ஊருடைய நிலைமை வந்துட்டு எனக்கு மனசுக்கு சங்கடப்பட போய் தான் இதில் ஈடுபடுறேன். நகராட்சியால் எந்த இதுகளை எடுக்க முடியலை. சட்டமன்ற உறுப்பினருக்குலாம் கொண்டு போய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் இதில் பெரிய வந்துக்கிட்டு கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியலை. ஊர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் இந்த முடிவுக்கு போயிருக்கலாம். சரி, இது எல்லாமே தன்னார்வலர்கள் தான். ஓகே.